திண்டுக்கல்லில் சிறு வாக்குவாதத்தில் பெற்ற மகனை தந்தையே வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுச்சேவலை வேறு ஒரு இடத்தில் மாற்றி கட்டிய தகராறில் ஓர் உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? ஆசையாக வளர்த்து வந்த சண்டை சேவலுக்காக தந்தையுடன் மகன் சண்டை போட்டுள்ளார். தந்தை என்றும் பாராமல் அவரின் சட்டையை பிடித்து மல்லு கட்டியதால் விபரீதம் நிகழ்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகேயுள்ள காவேரி செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முனியாண்டி. இவரது மகன் 28 வயதான ரஞ்சித் குமாருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ரஞ்சித் கட்டுச்சேவல் வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமையன்று தான் வளர்த்து வரும் கட்டுச்சேவலை வீட்டு வாசல் பகுதியில் கட்டி வைத்துள்ளார். பின்னர் அவர் சந்தைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த சேவல் வேறு இடத்தில் கட்டப்பட்டிருந்தது. இதை கண்டு கோபமடைந்த ரஞ்சித் குமார் சேவலை வேறு இடத்தில் யார் மாற்றி கட்டியது என்று கத்தியுள்ளார். அதை கேட்ட தந்தை முனியாண்டி நான் தான் மாற்றி கட்டியதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஏற்பட்ட சிறு வாய் தகராறு மோதலாக மாறியுள்ளது. தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தந்தை முனியாண்டி வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து ரஞ்சித்தின் மார்பு, கழுத்து, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் ரஞ்சித் குமாரை உயிருக்கு போராடியதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக அவரை உறவினர்கள் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பெட்டில் படுக்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் ஆயத்தமாகியுள்ளனர். ஆனால் சிகிச்சை தொடங்குவதற்கு முன்பே ரஞ்சித் குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து முனியாண்டியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுச்சேவலை மாற்றிக் கட்டிய சிறு தகராறில் பெற்ற மகனை தந்தையே வெட்டி கொலை செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.